உரி தாக்குதலுக்கு பதிலடி கொடுக்கும் விதமாக பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பு பகுதியில் இந்திய ராணுவத்தின் விமானப்படை அதிரடி தாக்குதல்களை நடத்தியிருக்கிறது. இதில் பயங்கரவாத முகாம்கள் அளிக்கப்பட்டுள்ளன. இதுகுறித்து நமது தலைமை செய்தியாளர் மகாலிங்கம் தரும் தகவல்களை கேட்கலாம். மகாலிங்கம், இந்த தாக்குதல் எந்த பகுதியில் எப்படி நடத்தப்பட்டது? அது குறித்த விவரங்களை சொல்லுங்க. நிச்சயமாக தம்பி, நேற்று நள்ளிரவு 12:30 மணி அளவில் பாகிஸ்தான் ஆக்குபைடு காஷ்மீர் என்று சொல்லப்படக்கூடிய பகுதியில் தான் இந்த தாக்குதல் என்பது நடைபெற்றிருக்கிறது. உங்களுக்கு அந்த காட்சியை நேரடியாக காட்டுகிறோம். இதுதான் ஜம்மு காஷ்மீர். இது இந்தியாவினுடைய கட்டுப்பாட்டுக்குள் இருக்கிறது. இது லைன் ஆஃப் கண்ட்ரோல் என்று சொல்வார்கள். இதுதான் கட்டுப்பாட்டு கோடு இப்போது நாம் எல்லையாக வகுத்து கொண்டிருப்பது. இது சீனாவால் ஆக்கிரமிக்கப்பட்டிருக்கிற காஷ்மீரின் ஒரு பகுதி. இந்த பாகிஸ்தான் ஆக்குபைடு காஷ்மீர் என்று சொல்லப்படக்கூடிய இந்த பகுதியில் தான் தாக்குதல் நடந்திருக்கிறது. குறிப்பாக அந்த இடது புறமாக உள்ள இந்த பகுதிகளில்தான் இந்திய இராணுவம் எல்ஓசியிலிருந்து சுமார் 500 மீட்டரிலிருந்து 2 கிலோமீட்டர் வரைக்கும் சென்று தாக்குதல் நடத்தியிருப்பதாக அதிகாரப்பூர்வமாக அறிவித்திருக்கிறார்கள். இந்த தாக்குதலின் போது இந்த பகுதியில் இருந்த, அதாவது இந்த பாகிஸ்தான் ஆக்குபைடு காஷ்மீர் பகுதியில் இருந்த 7 முகாம்கள், தீவிரவாத முகாம்கள் அளிக்கப்பட்டிருப்பதாக இந்திய இராணுவம் அதிகாரப்பூர்வமாக தெரிவித்திருக்கிறது. இந்த தாக்குதல் நேற்று நள்ளிரவு 12 மணிக்கு இந்த பகுதிகளில் நடத்த தொடங்கியிருக்கிறார்கள். எப்படி தாக்குதல் நடத்தினார்கள் என்றால், வான் வழியாக ஹெலிகாப்டர்களை இந்த பகுதிக்கு எடுத்து சென்று ஹெலிகாப்டரிலிருந்து நமது வீரர்கள் இங்கே குதித்திருக்கிறார்கள். பிறகு உள்ளே புகுந்து அங்குள்ள தீவிரவாத பயங்கரவாத முகாம்கள் மீது தாக்குதல்களை நடத்தியிருக்கிறார்கள். இந்த பகுதிகளில் நடத்தப்பட்ட தாக்குதலில் குறைந்தது 30 பேராவது உயிரிழந்திருக்க வேண்டும் என்று இராணுவ வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. இந்த தாக்குதல் தொடர்பாக பாகிஸ்தானில் உள்ள இராணுவ அதிகாரிகளுக்கு முறையாக தகவல் என்பது கொடுக்கப்பட்டிருப்பதாக இந்திய இராணுவம் தெரிவித்திருக்கிறது. எனவே இந்த தாக்குதல் தற்பொழுது மிகவும் அதிர்ச்சிகரமான ஒரு தாக்குதலாக பாகிஸ்தான் பார்க்கிறது. ஆனால் ஏற்கனவே பல்வேறு ஒப்பந்தங்கள் போடப்பட்டிருக்கிறது. 2 நாட்டுக்கும் இடையிலே தீவிரவாத முகாமெல்லாம் அளிக்கப்பட வேண்டும் என்று பல சர்வதேச மையங்களிலும் கூட இந்தியா தொடர்ந்து எச்சரிக்கை கொடுத்து வருகிறது. இந்த சூழ்நிலையில் இந்த தாக்குதல் என்பது நடத்தப்பட்டிருக்கிறது. இதில் பல்வேறு கட்சி தலைவர்களும் முக்கியமான வியூக பார்வையாளர்களும் ஓய்வு பெற்ற முன்னாள் இராணுவ தளபதிகளும் இந்த தாக்குதலை வரவேற்றிருக்கிறார்கள். தற்பொழுது இந்த எல்ஓசி என்று சொல்லப்படக்கூடிய பகுதியில் ஒரு பதட்டமான ஒரு சூழல் என்பது ஏற்பட்டிருக்கிறது என்று தான் சொல்ல வேண்டும். அதே போல் பஞ்சாப் கீழே இருக்கிறது, அந்த பஞ்சாப் அங்கேயும் தற்பொழுது எல்லையோரத்தில் உள்ள கிராமங்கள் எல்லாம் உள்ள மக்கள் எல்லாம் வேறு இடத்திற்கு தற்பொழுது அவர்கள் எல்லாம் அனுப்பப்பட்டு கொண்டிருக்கிறார்கள். அங்கே அதிக அளவு பிஎஸ்எஃப் என்று சொல்லப்படக்கூடிய அதிக அளவு பார்டர் செக்யூரிட்டி ஃபோர்ஸ் படைவீரர்களும் அங்கு குமிக்கப்பட்டு வருகிறார்கள். தம்பி மகாலிங்கம், தற்போது இந்திய ராணுவம் இவ்வாறு ஒரு அதிரடி நடவடிக்கையை மேற்கொண்டிருக்கிறது. இது தொடர்பாக பாகிஸ்தான் அரசு ஏதாவது விளக்கம் கொடுத்திருக்கா? பாகிஸ்தான் கவர்மெண்ட் தரப்புல ஏதாவது நடவடிக்கை எடுக்க வாய்ப்பு இருக்கா? பாகிஸ்தானை பொறுத்த வரைக்கும் நீங்கள் பார்க்கலாம், இதுதான் பாகிஸ்தான் பகுதி. இந்த பாகிஸ்தான் பகுதிக்குள் தற்பொழுது தாக்குதல் நடத்தியிருப்பதாக பாகிஸ்தான் தரப்பிலிருந்து அங்குள்ள ஊடகங்களும் அங்குள்ள அரசுகளும் தெரிவித்திருக்கின்றன. இந்தியாவை பொறுத்த வரைக்கும் இது பாகிஸ்தானுடைய பகுதி அல்ல. இது பாகிஸ்தானால் ஆக்குப்பை செய்யப்பட்டிருக்கிற, அதாவது சுற்றி வளைக்கப்பட்டிருக்கிற ஒரு காஷ்மீரினுடைய ஒரு பகுதி தான் என்பதில் தெளிவாக இந்தியா சொல்லி வருகிறது. எனவே இந்த பகுதியில் தற்பொழுது இந்த தாக்குதல் நடத்தியதை பாகிஸ்தான் வன்மையாக கண்டிப்பதாகவும் பாகிஸ்தான் தரப்பிலிருந்து வெளியாகக்கூடிய அரசாங்க ரீதியாக வெளியாகக்கூடிய தகவல் எல்லாம் உறுதிப்படுத்தப்பட்டிருக்கிறது. எனவே இந்த தாக்குதலை பாகிஸ்தான் எதிர்பார்க்கவில்லை என்றுதான் இராணுவ நிபுணர்களும் வியூக அமைப்பாளர்களும் பார்க்கிறார்கள். திடீரென இந்தியா இதுபோன்ற எல்ஓசியை தாண்டி சென்று ஒரு தாக்குதலை செய்வார்களா என்றால், பல ஆண்டுகளுக்கு பிறகு இதுபோன்ற ஒரு தாக்குதல் சம்பவம் என்பது நடைபெற்றிருக்கிறது என்று அவர்கள் பார்க்கிறார்கள். எனவே இந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும் அடுத்த கட்டமாக இதை பாகிஸ்தான் எப்படி எடுத்துக்கொண்டு எதிர்வினையாற்றப் போகிறதா அல்லது சர்வதேச அமைப்புகளில் இதை முறையிடப் போகிறதா என்பதை பார்க்க வேண்டியிருக்கிறது. இந்தியாவை பொறுத்த வரைக்கும் தொடர்ந்து பல இடங்களில் பாகிஸ்தானால் ஆக்குபை செய்யப்பட்டிருக்கிற காஷ்மீரில் உள்ள பயங்கரவாத முகாம்களை பாகிஸ்தான் வேண்டுமென்றே வளர்த்து விட்டிருக்கிறது. அதை உடனடியாக நிறுத்த வேண்டும் என பல நேரங்களில் குறிப்பாக சொல்லியிருக்கிறது. பதான்கோட் தாக்குதல் நடந்த பிறகும் இது மிகவும் முக்கியமாகவும் பார்க்கப்பட்டது. அதே போல் உரி தாக்குதலில் 18 வீரர்கள் திடீரென உள்ளே பயங்கரவாதிகள் நமது இராணுவ முகாம் மீது தாக்குதல் நடத்தினார்கள். எனவே இது போன்ற தாக்குதலுக்கு பிறகும் கூட ஏன் இந்தியா தாக்கக்கூடாது என்ற கேள்வியை பல ஓய்வு பெற்ற இராணுவ அதிகாரிகள் தெரிவித்து வந்தார்கள். இந்த சூழ்நிலையில் தான் தற்பொழுது இந்த எதிர்த்தாக்குதல் என்பது இந்தியாவால் முன்னெடுக்கப்பட்டிருக்கிறது. எனவே
பச்சை கலரில் பார்க்கக்கூடிய இந்த பாகிஸ்தான் ஆக்குபைடு காஷ்மீர் இந்த பகுதியில் தான் தற்பொழுது இந்த தாக்குதல் என்பது நடந்திருக்கிறது. பாகிஸ்தானுக்குள்ளே அல்ல என்பதையும் நாம் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும் தம்பி. மகாலிங்கம், இந்த தாக்குதலை தொடர்ந்து தற்போது 4 மணி அளவில் மத்திய அரசு அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்டியிருக்கிறாங்க. இது ஒரு பக்கம் இருக்க, தற்போது இந்திய ராணுவத்தோட நிலை என்ன? அடுத்த கட்ட நடவடிக்கையா அந்த எல்லை பகுதியில் இந்திய ராணுவம் என்ன நடவடிக்கைகளை மேற்கொள்ள வாய்ப்பு இருக்கு? தம்பி, நீங்கள் பார்க்கலாம், இப்போது லைன் ஆஃப் கண்ட்ரோல் என்ற ஒரு பகுதி இருக்கிறது. இந்த பகுதி தான் தற்பொழுது மிகவும் ஒரு பதட்டமான பகுதியாக இருக்கிறது. சுமார் 2000 2500 கிலோமீட்டர் தொலைவில் இருக்கக்கூடிய இந்த பகுதி மிகவும் ஒரு பதட்டமான பகுதியாக இப்போது காட்சியளிக்கிறது. எனவே இந்த பகுதிக்குள் இப்பொழுது படைகள் அதிக அளவு குவிக்கப்பட்டு வருவதாக அங்கிருந்து வரும் தகவல்கள் தெரிவிக்கின்றன. நேற்று இரவு வான் மூலமாக, அதாவது ஹெலிகாப்டர் மூலமாக இந்த எல்ஓசியை தாண்டி அங்குள்ள பேரா டிராப்பிங் என்று சொல்வார்கள் ஆங்கிலத்தில், அதாவது வீரர்களை வான் வழியாக மற்றொரு பகுதிக்கு எடுத்து சென்று இறக்குவது. அதன் அடிப்படையில் வீரர்கள் அங்கு இறக்கப்பட்டு அங்குள்ள முகாம்கள் மீது கடுமையான தாக்குதல் என்பது நடத்தப்பட்டிருக்கிறது. தற்பொழுது பாகிஸ்தான் எதிர் தாக்குதல் நடத்த வாய்ப்பிருப்பதாகவே தற்பொழுது வியூகம் என்பது பார்க்கப்படுகிறது. எனவே அதற்கு தயாராகும் பட்சத்தில் இந்த பகுதிகளில் உள்ள கிராமங்கள் எல்லாம் தற்பொழுது உள்ள மக்கள் பாதுகாப்பான இடத்துக்கு செல்லுமாறு தொடர்ந்து தகவல்கள் கொடுக்கப்பட்டிருக்கின்றன. அதே போல பஞ்சாபினுடைய எல்லையோரம் உள்ள கிராமங்களிலும் தற்பொழுது தகவல் என்பது கொடுக்கப்பட்டு, எல்லையோரம் அதாவது பாகிஸ்தான் இந்தியாவுக்கும் இடைப்பட்ட எல்லையோரத்தில் 10 கிலோமீட்டர் சுற்றளவில் இருக்கும் கிராமத்தில் உள்ள மக்கள் பாதுகாப்பான இடத்துக்கு சென்று விட வேண்டும் என்ற தகவல் சொல்லப்பட்டிருப்பதாகவும் நமக்கு அங்கிருந்து வரும் தகவல்கள் தெரிவிக்கின்றன. எனவே ஒருவேளை பாகிஸ்தான் எதிர்வினை ஆற்றினால் அங்கே எல்லையோரம் உள்ள பொதுமக்கள் உடைமைகளும் உயிர்களும் எந்தவித பாதிப்பும் வந்துவிடக்கூடாது, உயிர் சேதம் ஏற்பட்டுவிடக்கூடாது என்பதில் தற்பொழுது இந்தியா தெளிவாக இருப்பதை இந்த நகர்வு காட்டுகிறது. எனவே தற்பொழுது பல ஆண்டுகளுக்கு பிறகு எல்ஓசி தாண்டி உள்ளே சென்று அங்கு முகாமிட்டிருந்த பயங்கரவாதிகளை இந்தியா அழித்திருக்கிறது. அது இந்தியாவு மட்டுமல்ல, வெளிநாடுகளும் வரவேற்றிருப்பதாகவே நாம் பார்க்க வேண்டியது இருக்கிறது. ஏனென்றால் இந்த நடவடிக்கையை பல தளங்களில் இந்தியா வலியுறுத்தி சொன்ன பிறகும் கூட பாகிஸ்தான் அந்த பயங்கரவாத முகாம்களை அழிப்பதோ அல்லது அவர்களை பின்வாங்க செய்வதிலோ எந்த நடவடிக்கையும் ஆர்வம் காட்டவில்லை பாகிஸ்தான் என்ற ஒரு குற்றச்சாட்டு இருக்கிறது. எனவே தற்போதைக்கு இந்த விவகாரத்தில் இந்தியாவினுடைய நடவடிக்கை என்பது எதிர்பாராத ஒரு பதிலடியாக இருந்திருக்கும். இதற்கு பாகிஸ்தான் எது மாதிரியான ஒரு எதிர்வினை ஆற்றப் போகிறது என்பதை பொறுத்து தான் அடுத்த கட்ட நகர்வுகள் இருக்கக்கூடும் தம்பி.